அதிகம். சோ பண்ணையார்களின் கட்சி என்று சொல்லிதான் காங்கிரசுக்கு எதிராக திமுக வென்றது. இன்று இவர்கள் பண்ணையார்கள் ஆகிவிட்டார்கள் என்பது வேறு விஷயம். இதுதான் இந்த கால ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். இன்று இவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் பண்ணையார்கள் தானே. ஒரு ஐபிஏ பண்ணையார் தானே. மக எம்எல்ஏ, இவர் மந்திரி. அதெல்லாம் ஒரு 2 மில்லு ஓடிக்கிருக்கு, ஏகப்பட்டது ஓடிட்டு இருக்கு. இப்போ இவர் பண்ணையார் தானே. அவரு ஏழையா இருக்கார் அவரு. ஸோ இது வரலாறாக இருந்தாலும் இப்போது இதை பேசுவதற்கான தேவை என்ன? அதுவும் காங்கிரஸ் கட்சியின் எம்பியை மேடையில் வைத்துக் கொண்டு பேசுவதற்கான தேவை என்ன? சரி, இப்ப இந்த வரலாறை நீங்க நிறுவி என்ன சாதிச்சிட்டீங்க? கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துவதை தவிர நீங்கள் இதை பேசியதால் என்ன அடைந்தீர்கள் என்றால் புரியவில்லை. கான்சியஸா கூட்டணி உடையணும்ட்டு நினைச்ச ஒரு ஐபி பேசினார்னு எனக்கு தெரியல. அந்த காலத்து அரசியல்வாதியில் அந்த காலத்து கதை ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு எடுத்து இதை போட்டு விட்டாரு அப்படின்ட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும். சிவகங்கை மக்களவை உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரத்தை தவிர வேறு யாரும் இதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை. அந்த மேடையிலே இருந்த ஜோதிமணி எதிர்வினை ஆற்றவில்லை.